வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். வாழ்க்கையில் நாம் சோம்பேறியாக பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் நம்முடைய தந்தைகள் நமக்கு கொடுத்திருக்கலாம், எவ்வளவு வசதி வேண்டுமானாலும் நமக்கு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை தான் ஆண்டவன் பார்க்கிறான். சோம்பேறியாக நமக்கு 3 வேளை உணவு கிடைக்கிறது, சாப்பிடுகிறோம், அமைதியாக இருக்கிறோம் என்று இருந்துவிட்டால் அதற்கு பலன் உண்டு. என்ன பலன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? கருங்கல் வளரக்கூடியது, பாறாங்கல் இருக்கு பார்த்தீங்களா, மலை வளரக்கூடியது, கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும். அந்த கருங்கல்லாக பிறந்து ஒரே இடத்துல கிடக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பல 100 ஆண்டுகள். யாருடைய பாதம் பெற்று நீ புனிதமடைய வேண்டும் என்று எழுதுகிறார்களோ அவர்களுடைய பாதம் பெற்று நீ புனிதமடைவாய். அது கோயிலுக்கும் போகலாம், சமாதிக்கு கல்லறைக்கும் போகலாம். அது உன்னுடைய பிறவியினை பொறுத்து இருக்கு. இல்லைன்னா அரசாங்கத்தில் சேர் நார்சகாலியா போய் சேருவாங்க. 6 மாசமும் பயன்படுத்துவாங்க, 5 வருஷமும் பயன்படுத்துவாங்க, தூக்கி ஓரமா போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, நாம் இருக்கின்ற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் 62 ஆண்டு காலம் பிச்சை எடுத்தாராம். தன்னுடைய 12வது வயதில் யாரும் இல்லாமல் ஒரு கோயிலிலே சென்று பிச்சை எடுக்க தொடங்கினார். அன்றைய தினம் முதல் எதுவுமே யாரும் சொல்லி கொடுத்து செய்யக்கூடாது. நமக்கு ஆண்டவன் அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பான். யார் மூலமாவது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப அந்த வழியா நடந்து போன ஒரு முதியவர் சொன்னாரா, இந்த இடம்லாம் இவ்வளவு குப்பையா இருக்குதப்பா, இந்த இடத்தை கொஞ்சம் யாராவது சுத்தம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். உடனே அந்த பையன் என்ன பண்ணானா, 12 வயதுல அந்த இடத்தை மொத்தத்தையும் ஒரு 300 மீட்டருக்கு டெய்லி கிளீன் பண்ணிடுவான். 62 வயசு வரைக்கும் அவர் அங்கேயே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டு அந்த கோயிலே இருக்கும் குளத்தை தினமும் பெருக்கி குப்பையெல்லாம் எடுத்துருவாங்க. பிச்சை எடுப்பது அவருடைய தொழில். ஆனால் இதை செய்வது அவருடைய நன்மைக்காக. இப்படி செய்கின்ற பொழுது அவருடைய மறுபிறவி அப்படிங்கிற பொழுது மிக ஒரு நல்ல மறுபிறவி அவருக்கு கிடைச்சது. நாம் இறைவனிடத்தில் செல்லுகின்ற பொழுது கோயிலுக்கு போறோம், அங்க வரிசையில் நிற்கிறதுக்கு நம்மளால முடியல, ஏன்னா என்னுடைய வசதிகள், நான் யாரையும் போய் அங்க போய் நின்று ஒரு 10 நிமிஷம் இறைவனுக்காக கால் கடுக்க நின்று அந்த இறைவனை பார்ப்பதற்கு எனக்கு எண்ணம் வரவில்லை. நான் என்ன பண்றேன், போன உடனே 500 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறேன். 2 பேர் போறதுக்கு அலோவ் பண்றாங்க. உடனே நேரா உள்ளார போறேன். மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறது கிடையாது. தேங்காய் பழம் உடைத்து மாலையை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து என்னுடைய பிரசாதங்களை வாங்கி வெளியில் உட்கார்ந்து அந்த கோயிலிலே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை சாப்பிட்டு விட்டு அங்கேயே அந்த குப்பைகளை போட்டுவிட்டு நான் விடுகிறேன். இப்படி நான் செய்கிற பொழுது எனக்கு என்ன பலன் கிடைக்கும் நினைக்கிறீங்க? இன்றைக்கு நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா, இதை தெரிந்து கொண்டு ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது கையில் ஒரு பை எடுத்துட்டு போறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். போய் அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் அந்த பையில போட்டுக்கிட்டு வெளியில கொண்டு அந்த குப்பை போடுகின்ற இடத்தில் அந்த குப்பையெல்லாம் போட்டுட்டு அதன் பிறகு வீட்டுக்கு செல்லக்கூடியவர்கள், இறைவனை தூரத்திலிருந்தே வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா,
நாம் இந்த பிறவியில் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. பிறவியினுடைய பலன். ஏன்னா இந்த மனித பிறவி அப்படிங்கிறது 96,000 பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும். சிவபுராணத்தில் ரொம்ப அழகா சொல்லுவார், வாழ்க்கையில் சிவபுராணம் படிக்காமல் இருந்து மட்டும் விடாதீர்கள். சிவபுராணத்தை படிக்காமல் இருந்து விட்டால் நீங்கள் பிறந்த பிறப்பிற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த சிவபுராணம். அதுலதான் சொல்றார், எத்தனை பிறவி நீ எடுக்க வேண்டும். இந்த பிறவியெல்லாம் எடுக்கிற பொழுது மனிதனாக பிறப்பது எவ்வளவு உயர்வான ஒரு பிறவி. இந்த மனிதனாக பிறந்து இறைவனை வழிபாடு செய்யாமல் இருந்தால் அந்த பிறவியினுடைய பயன் உனக்கு எப்படி கிடைக்கும்? இறைவா, உன்னை நான் மறவாமல் இருக்க வேண்டும், மறுபிறவி எடுத்தாலும் உன்னை நான் மறவாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் வென்றாங்க. ஏன்னா இந்த மனித பிறவி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிறவி. இந்த பிறவியிலே நாம் இறை வழிபாட்டில் மற்றவருக்காக என்ன செய்கிறோம்? நமக்காக நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தினமும் குளிக்கிறோம், சாப்பிட்றோம், உடை போட்டுக்கிறோம், ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் நமக்காக செஞ்சுக்கிறோம். நம்முடைய பிறவியின் பலனை அடைவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்க வேண்டும். அப்படி உதவியாக இருந்தால் மட்டுமே இந்த பிறவியினுடைய பலன் என்பது நமக்கு கிடைக்கும். இதைதான் அனைத்து 63 நாயன்மார்களும் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். இறை வழிபாட்டில் இறைவனை வழிபாடு செய்யுங்கள், உழவாரப்பணி செய்யுங்கள். இன்னைக்கு உழவாரப்பணி அப்படிங்கிறது எல்லாரும் செய்யறாங்க. உழவாரப்பணி செய்யுங்கள், செய்து இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்.